மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சார்பாக ஓட்டப்பிராரம் ஊராட்சி மையம் குறுக்குச்சாலை கிராம ஊராட்சியில் 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டில் நடைபெற்ற பணிகளை சமூக தணிக்கை செய்யப்பட்ட சமூக தணிக்கைக்கான சிறப்பு கிராம கூட்டம் வந்து இப்பொழுது குறுக்குச்சாலை ஊராட்சி கக்கரங்குச்சி குக்கிராமத்தில் நடைபெறுகின்றது. இந்த சிறப்பு கிராம கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மண்டல துணை வட்டார ஆட்சியர் அவர்களுக்கும் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள குறுக்குச்சாலை ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது சமூக தணிக்கை சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த நம்ம 100 நாள் வேலையில வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த சமூக தணிக்கையானது நடைபெற்று சமூக தணிக்கை அறிக்கைக்கான சிறப்பு கிராம கூட்டம் இங்க நடைபெறும் இந்த கூட்டங்கள் வந்து நீங்க வேலை செய்யுங்க 100 நாள் வேலை அதற்கான கிராம கூட்டம் சரிங்களா. அதனால நீங்க 100 நாள் வேலை சம்பந்தமா என்ன சந்தேகம், அதாவது என்ன சந்தேகம்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. 100 நாள் வேலைக்கு வந்தா முதல்ல என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு 100 நாளைக்கு ஒரு அட்டை 100 நாள் அட்டை அடையாள அட்டை வாங்கணும். அந்த அட்டை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற சிலருக்கு இப்போ ஏற்கனவே நடந்துருக்கனால எல்லாத்துக்குமே தெரியும். அட்டை வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் வாங்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஏதாவது நடைமுறைகள் எவ்வளவு சம்பளம் வாங்க அதிகமாக கொடுக்குறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எந்த நேரத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறத 100 நாள் வேலை சம்பந்தமா எதா இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கோங்க. நாங்க அதுபடி ஒரு கடந்த அரசு ஆட்சியை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சந்தேகமா இருக்க போனோம்னா சார்ட்ட என்னென்ன இருக்காங்க நீங்க கேட்டு சமூக தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது சமூக தணிக்கைக்கான தணிக்கை தேவை எழுப்பப்பட்ட 30 நாட்களுக்கு தணிக்கை தரவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அவ்வாறு நடவடிக்கை எடுத்ததுடன் 2015-16ஆம் ஆண்டு நிதியாண்டில் எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 8, நீக்கம் செய்யப்பட்டது 8. 2016-17ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 7, நீக்கம் செய்யப்பட்டது 7. 2017-18ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 5, நீக்கம் செய்யப்பட்டது 3. 2018-19ஆம் ஆண்டு தணிக்கை தடைகள் எழுப்பப்பட்டது 5, நீக்கம் செய்யப்பட்டது 4. 2020-21ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 12, நீக்கம் செய்யப்பட்டது 2, நிலுவை 10. 2021-22ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 6, நீக்கம் செய்யப்பட்டது 6. 2022-23ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 7, நீக்கம் செய்யப்பட்டது 7. 2021-24ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட தணிக்கை தடைகள் 6, நீக்கம் செய்யப்பட்டது 5. இது கடந்த ஆண்டு உள்ள விவரங்கள். இப்போ இந்த வருஷத்துக்கான நம்ம தணிக்கை தடைகள் என்னங்கிறத நம்ம வாசிக்கிறோம். செய்தபோது பணி செய்த நாட்களை விட கூடுதல் நாட்கள் பணி கொண்டதை கணக்கிட்டு 3140 நீக்கப்பட்டுள்ளது. ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. அதாவது 4 நாள் வேலை வந்து 5 நாள் சம்பளம் போயிடுது சரிங்களா. அதை நீங்க அந்த யாராவது கூட போயிருக்கோம் அவங்ககிட்ட கேட்டு அந்த ஆஃபர் வந்து நீங்க கூட ஏற்றிட்டு இருக்கீங்க. தனிக்கிற 3 நாள் வேலை 5 நாள் சம்பளம் போயிருக்கு. சில பேர் கிராமம் ஆஃபர் போட்டு விட்டுருவாங்க, வேலைக்கு வந்துருப்பாங்க. ஆனா அதை அழிச்சிட்டாங்க, அதை நம்ம அழிக்க கூடாது. அதாவது வந்துட்டாங்க பதிவீடு வந்து இப்போ அதான் கேட்கணும்ல அவங்க பதில் சொல்லக்கூடாது. அதாவது வந்து இல்ல நீங்க பொதுவா ஊர் மக்கள் தான் ஊர் மக்கள் எடுத்து பெரிய குறைபாடு ஒரு மக்களுக்கு ஒரு 10 டவுன் பஸ் மாத்திக்கணும் சார். அது அன்னன்னைக்கு செஞ்சா கரெக்ட் தான் சார். ஒரு நிமிஷம் கேட்டு பேச அது அன்னன்னைக்கு அடிச்சு போட்டுரும் சார். அது அன்னன்னைக்கு அடிச்சு போட்டுருணும். வருஷ கடைசியில நீங்க அடிச்சு போடுறதா தவறு. அது தவறு இல்ல.
அதாவது இங்க 3 நாளா வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீ எத்தனை நாள் 3 நாள் நீங்க எங்க வேலை எடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு நிர்வாகம் வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு நாள் தவறு நடக்குன்னா மறுநாள் அந்த அதிகாரி வந்து மாத்திரணும். அது வந்து வெளியில தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்க முகாம் போட்ட மாதிரி செய்யறதுதான் தவறுன்னு சொல்றோம். திருப்பி கொண்டு வரோம் இல்லையா? அப்ப வந்து டோட்டலாவே ஒரு கணக்கு வந்து தவறாகுது. இல்லண்ணே, அப்படி இல்லண்ணே, யாரும் நானும் 100% யாரும் சரியா இருக்க முடியாது. அதை ஏத்துக்கிறோம். அதாவது இன்னையோட முடிச்சிருங்க, அது ஒட்டுக்க சேர்த்து வச்சு கடைசி நாள் திருத்த வைக்க இருக்காங்க. அது இந்த மாதிரி செய்யாது. இல்லைங்க, அதாவது ஒரு கருத்து வந்துச்சுன்னா அது கரெக்டா சொல்லணும். அதாவது உருவாக்க பாருங்க, யாரு வந்துச்சுன்னா அப்படி என்ன ஒண்ணு பாருங்க. இப்போ அவங்களுக்கு வேற கிழமை என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை நீங்க அடிச்சு அது வந்து ஒரு வாரம் அந்த வாரத்துக்குள்ளே யார் வேலை வரலன்றதை கிளியர் கட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது அதை ஒட்டுக்க வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து ஒரே நாள். அதாவது சார் ஒரு சின்ன சந்தேகம். அதாவது வீடுல இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அதாவது வீட்டுல இருக்காங்க சார், ஆனா இவங்களுக்கு இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை நடக்கும். யாராவது வேலை கொடுக்குறாங்க அந்த இதை மட்டும் கொண்டு போகும். அதை யாரும் நாங்க விரும்பிக்கிட்டா போதும். பொறுப்பாக யார் வந்து விருப்பப்பட்டாங்களோ அவங்க தலைவர் இல்ல, தலைவர் இல்ல என்ன கேள்வி வரும். தலைவர் இருந்தா நாங்க தலைவர்கிட்ட பார்க்க போறோம். தலைவர் இல்லாதனால சிலருக்கும் நீங்க அதிகாரி நீங்க பதில் சொல்லணும். யார் மட்டும் ஒரு ஆளா கேள்வி அவங்க கூட போய் அவங்க உங்களுடைய ஒரு வருஷ கணக்குல என்ன தப்பு உண்டோ அதை நீங்க சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டி அவங்க யாரும் பதித்துறை பொறுப்பாளர்கள் வர லிஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களோட மனு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க வாங்கி நீங்க என்ன அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும் படிக்கோங்க. அது வந்து நீங்க உங்க அதிகாரி நீங்க பண்ற வேலை. அதை நாங்க யாரும் பண்ண முடியாது. உங்க குறை இருந்தா சொல்லுங்க. நான் வந்து குடித்தல சொல்றேன். படித்தல பொறுப்பாளருக்கு ஏற்று படிச்சிருந்தா போதும். நீங்க அப்ளிகேஷன் இருந்தா உங்க தோணல் அப்ரூவ் பண்ணீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க. நீங்க யாரெல்லாம் வெட்டிங்கா இருக்கீங்களோ உங்க கிளப் மூலமா தோணல் கொடுங்க. நாங்க அந்த தப்பு சொல்லல, நாங்க அந்த தப்பு சொல்லல. அதைத்தான் அவங்க அதிகாரி என்ன தப்பு சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அவங்க வந்து நல்லது சொல்றேன். அதனால வந்து நீங்க சரியா நீங்க வந்து யார் ஆரம்பிச்சாங்க என்ன அவங்க தப்பு சொல்றாங்க அதிகாரி சொல்றாங்க அதிகாரிக்காரங்க யார் சொல்ற பண்ணிக்கு யார் அடுத்த ஆண்டு அவங்க போட்டு கம்பெனி இருக்கு. இப்ப நீங்க 100 நாள் எப்படி கையெழுத்து போடுறீங்களோ அதே கையெழுத்து தான் இங்கேயும் கொண்டு வந்து போடணும். சரிங்களா? அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இப்ப நாங்க பார்த்ததுல ஒரு நம்ம பிள்ளை கொண்டு வேலை மட்டும் ஆரம்பிக்காம இருக்குது.
அதை டைட்டா பார்த்தோம். எந்த அது புளிய மரம் தான் இருக்கு. வேற பராமரிக்கிறது வேற வேற. ஆமா, அவரு போடுறது அவங்க வேலையை. அது ஆத்மீய ஒவ்வொரு இதுலயும் 20 நாள் வேலை வருது. அது எனக்கு தருவது உனக்கு தருவது கண்டடைக்கு இந்த தோட்டத்துல தண்ணியில வேலையை பண்ணி அவங்க கண்ணு நல்லா வளர்த்து ஆமா கிராமங்கள் எண்ணிக்கையில 10 கிராமங்கள் இருக்கு. இதுல வந்து 4 பஸ் எல்லாம் பிரிச்சுக்கும். கூட ஒரு பஸ் எல்லாம் பிரிச்சு கொடுங்க. வேலை தனி பஸ் கொடுங்க. அப்ப கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற 24 வேலைக்கு இந்த வேலையாளர் ராமசித்தாலும் சத்திரம்பட்டி மீனாட்சிபுரம் 4 ஊர்களுக்கு ஒரு பஸ் இருக்கு. அப்படி கொடுக்கும்போது 4 ஊர்ல வந்து 20 வைக்கும்போது இப்ப அந்த அக்காவுக்கு ராமதாஸ் இருந்தா மலையாள தீட்டு வருவாங்க. இதை மட்டும் எழுதிருக்கோம். 4 வருஷம் விட்டு கூட ஒரு பஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க 100 நாள் வேலை வச்சு பிரச்சனை இல்லை. கொடுத்து நீங்க கண்டிப்பா நீங்க வேலை வைக்க மாட்டீங்க. அதனால நீங்க கூட ஒரு பஸ் கொடுத்தீங்கன்னா கட்டணம் ஒரு பஸ் வேலை வந்து ராமதாஸ் ஒரு பஸ் இருக்கு. அதை நீங்க அனுப்பிங்க. நீங்க ஒரு தீர்மானம் யார் இருந்தாங்கன்னா என்ன குறைகள் நீங்க ஒவ்வொரு ஆளையும் சொல்லுங்க. சார் கேட்க போறாங்க. அவங்க அதிகாரிகள் இருக்கணும். யார் பஞ்சாயத்து அதிகாரி நிர்வாகிகள் இருக்கு, அரசு அதிகாரிகள் இருக்கு. அவங்க என்ன சொல்ற போறீங்க கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க. நீங்க அதை ஏற்றுக்கிறது ஒரு அமைதியே சொல்லுங்க. இப்பதான் அதோட நான் விலைக்கு வாங்கி வந்திருக்கோம். முக்கிய வரல. அட்டை கொடுக்காது அப்படின்னு அட்டை அப்ளை கொடுத்துருக்கீங்களா? கொடுக்காம இருக்கா? முன்னாடி கொடுத்தது அதுக்கப்புறம் கடைசி யார் பேசுறாங்க? இருந்தமா அவங்க முக்கியமான சின்ன பிரச்சனை. அவங்களுக்கு ஆகஸ்ட் வந்துருயா? இன்னும் புக்கு அந்த மனு எழுதிட்டீங்களா? புக்கு 35 புக்கு இருக்குது. 35 புக்கு கைக்கு வாங்க. 35 புக்கு என்ன 2 மாதம் ஆச்சு. 35 புக்கு இருக்கு. நான் கைக்கு வாங்க. மக்களுக்காக தான் போராடுறேன். நாளை பொறுத்து யாரும் பேசல. நான் மக்களுக்காக போராடுறேன். அவ்வளவுதான். எனக்கு இந்த மக்கள் வேணும். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். 100 நாள் வேலை 50 நாள் வேலை ஆக்குனா நான் சொல்றேன். 150 நாள் ஆக்கு அந்த ஆளுக்கு வேலையை கொடுங்க. அதைத்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் ஒண்ணு இது பண்ணல. என்ன சார் அதிகாரி நாங்க கோரிக்கை வைக்கோம். சரிங்களா? ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்ற அளவுக்கு எதுவும் பண்ணாத பொதுப்படையா எல்லாம் செய்யுங்க. அவர் சாப்பிடுற மாதிரி வேலைகள் இனிமே இருக்கு. அதாவது வேலைக்கு வர்றாங்க, போட்டோ எடுங்க, வேலைக்கு கொடுத்து எல்லாரும் மக்களுக்கு பரவாயில்ல வேலை கொடுக்குறாங்க. அதை நான் மரபு காலமா பரவாயில்ல நான் பாத்து அதை நாங்க பாத்து அதை நாங்க பாத்து சொல்றாங்க. அதாவது ஊர்லன்னா சில பேர் யாராவது சொல்லிருப்பாங்க. சார் என் கடமை சார். என் கடமை இது. யார் சொன்னாலும் போக மாட்டேன். என் கடமை தவற மாட்டேன். தப்பு கடமை சுத்தி காட்டுவாங்க. இப்பவும் சிலைக்கு வேற யாரு உங்க அண்ணன் தான். அவன் பாதிக்கப்படுவான் நான் பேசுறேன். சிலருக்கு அண்ணன் அவர் பாதிக்கப்படுவாங்க நான் பேசுறேன். பேசக்கூடாது. யாரும் அதை சொல்லுங்க முதல்ல. யாரும் கேட்கத்தான் செய்வான்.
சரி நீங்க அதை நாங்க பாத்துக்கிட்டாங்க. இங்க எதுக்கு பாக்கியம்மா அங்க சொல்லுங்க. நீ எதுக்கு அங்க பக்கம் நீ அங்கிட்ட பாரு. நீ எங்கிட்ட அவங்க வீட்டுக்கு பாரு.